ரிஷப ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் ராசி. இந்த ராசியோட அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக கற்பனை சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த பல ஆங்கிள்ல யோசிக்கக்கூடிய ஆட்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க மனசுல பட்டத ஓப்பனா பேசிருவாங்க. எதையுமே மறைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வீடு சம்பந்தமான சிந்தனை. ஒண்ணு வீடு கட்டணும், இல்ல வீடு வாங்கணும். இந்த மாரியான பிரதான சிந்தனைகள் இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இவங்க போறாங்களோ இல்லையோ, இந்த டூருக்கான பிளான் இவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு பிறவியிலே உண்டு. அது மட்டும் இல்லாம, அ இவங்க இவங்களுக்கு எதிரியே யாரு அப்படின்னா, ரிஷபராசிக்கு தாய தான் ரொம்ப புடிக்கும். ஆனா ரிஷபராசியோட அம்மாக்கள் சில நேரங்கள்ல எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாமியாரும் எதிரியாக மாறிடுவாங்க திருமணத்துக்கு பிறகு. பக்கத்து வீட்ல அடிக்கடி சண்டை வந்துரும். ரிஷபராசி இருக்கிற வீட்ல பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல யாராவது பேசிட்டு இருக்காங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்கன்னா, திடீர்னு சண்டை வந்துரும். சரிங்களா? ஏன்னா இவங்க மனசு சம்பந்தப்பட்ட அட்வைஸ் நெறைய பேத்துக்கு குடுப்பாங்க. யாருக்காவது மனம் தத்துவம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த டாக்டர், நர்ஸு, அரவணைப்பு அதிகமா பண்ணுவாங்க. இவங்க கிட்ட போனீங்கன்னா, நல்லா அரவணைச்சுக்குவாங்க. ஒரு தாயைப் போல உணர்வு இவங்க கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஆடம்பரமாக வாழணுன்ற சிந்தனை, வருமானம் சம்பந்தமான ஆசைகள், வருமானம் சம்பந்தமான ஆசைகள் மட்டும் இல்லாம நெறைய பேத்துக்கு அட்வைஸும் குடுத்துட்டே இருப்பாங்க. எப்படி சம்பாதிக்கிறது? எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ஒரு காச எங்க போட்டா எப்படி அத வெளிய எடுக்கிறது? இந்த மாரி விஷயங்கள்லாம் ரிஷப ராசிக்கு அதிகமாகவே தெரியும். இவங்க யாருக்காவது காசு வாங்கி குடுத்து ஏமாற்றங்கள் அடைஞ்சிருவாங்க. இவங்களுக்கு கடன் எப்படி வரும் அப்படின்னா, பிரதானமாக யாரையாவது நம்பி இவங்க நண்பர்களுக்கு யாராவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு காசு வாங்கி குடுப்பாங்க. நண்பர்களால கட்ட முடியல அப்படின்னா, இவங்க அந்த கடன கட்டக்கூடிய அளவுக்கு ஆளாகிருவாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள ரிஷப ராசி கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி இவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்ல பொருளாதாரம், திருப்தியான பொருளாதாரம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு வாடகை சம்பந்தமான வருமானங்கள், சொல்லிக் கொடுக்கும் பணி, ரியல் எஸ்டேட் புரோக்கர், டீச்சர், டெக்ஸ்டைல் இந்த மாரி விஷயங்கள்ல இருந்து கண்டிப்பாக வருமானம் வந்தே தீரும்.